வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே. இன்றைக்கு எதை பற்றி பார்க்கிறோம்னா, வருகின்ற சுக்கிர பகவானுடைய கிரகப் பெயர்ச்சி. இந்த கிரகப் பெயர்ச்சியில ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்கு. சரியான ஸ்பெஷல். குரு பகவான் காலபுருஷனுடைய 1ஆம் வீட்டில் இருக்கிறாரு. நல்லா பாருங்க, குரு பகவான் 1ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்தில் அவர் நிற்கிறாரு. யாரு? குரு பகவான். அதே சுக்கிர பகவான் தாங்க குரு பகவானோட வீட்லேயும் வந்து நிற்கிறாரு. 1-9 தொடர்பு நம்மளுடைய அமைப்புக்கு பார்த்தீங்கன்னா 1-5-9 எந்த கிரகம் இருந்தாலும் நல்லது பண்ணுங்க. இது தாங்க விதி. அப்ப அந்த 9ஆம் பாகத்தில் சுக்கிர பகவான் குரு பகவானோட வீட்லேயும் பயணிக்கிறாருங்க. அப்ப இது ஒரு மிகப்பெரிய யோகங்க. வீடு கொடுத்தவரையே சுக்கிர பகவானுடைய கால் நட்சத்திரத்தில் பயணிக்கிறாருங்க. அப்ப இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பெயர்ச்சி நிறைய பேருக்கு நிறைய நல்ல பலன்களை கொடுப்பாருங்க. சுக்கிர பகவான்னா யாருங்க? காலத்திரக்காரகன். இவருக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க? காலத்திரக்காரகன்னு சொல்லுவாங்க. திருமணத்திற்கு ஆண்களுக்கு மெயினாக ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவானுங்க. ஆடம்பர பங்களா, ஆடம்பர கார் என உல்லாசமான வாழ்க்கை, இது எல்லாத்துக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் தாங்க. யாராவது ஜாதகம் பார்க்கும்போது பாருங்க, நமக்கு சுக்கிர திசை வந்துருச்சா, சுக்கிர பகவான் வராரா, ஏதாச்சும் யோகம் கொடுப்பாரான்னு ஜாதக நோட்டை எடுத்து முதல்ல பார்ப்பாங்க. ஏன்னா சுக்கிரன் வந்தார்னா உங்களை உல்லாசமாக வச்சுட்டு போயிடுவாருங்க. அதுவே குரு பகவான் உங்களுக்கு எப்போவுமே பணத்தையும் வருமானத்தையும் கொடுத்துட்டே இருப்பாருங்க. ஆனால் சுக்கிர பகவான் அப்படி இல்லைங்க. அவருக்கு நேரம் காலம் வரும்போது சுக்கிரனுடைய ஒளி ஒருத்தர் உடம்புல படுதுன்னா கண்டிப்பாக நிறைய நல்ல பலன்களை கொடுத்திருப்பாருங்க. அவங்க விதி ஜாதகத்தை படி பொருந்துங்க. அதே பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நளினத்தன்மையும் அழகான தோற்றமும் கவர்ச்சி, வீரிய சக்தி, அறிவாற்றல், கணவனை அடையும் தகுதியும் சுகபோகங்களில் திளைத்து மகிழும் ஆற்றலையும் பெண்களுக்கு வழங்குவார். சுக்கிரன் என்பவர் இன்பம், மனித வாழ்க்கையில் அன்பு, பாசம், காதல் ஆகிய 3 இன்பங்களையும் அளிக்கக்கூடியவர் தாங்க இந்த சுக்கிர பகவான், போகங்களின் அதிபதி. அடுத்ததாக இந்த பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வரை இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பெயர்ச்சி தாங்க. அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய 7வது ராசி தாங்க இந்த துலாம் ராசி. பொதுவாக துலாம் ராசியில் பிறந்துட்டாவே பாருங்க, அன்பான குணம் இருக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்கள்கிட்ட. அதாவது அன்பான குணம் அப்படின்னாவே துலாம் ராசி தான். அதே போல் தன்மானத்தை நிறையாவே பார்ப்பாங்க. அதே போல் கடுமையாக உழைக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்க தான். நல்லா உழைக்கக்கூடிய குணம் இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்குங்க. அதே போல் இவங்க கிட்ட பாருங்க, உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் உச்சம் அடைகிறாருங்க. அப்போ நிறைய உழைப்புகளை போடக்கூடிய ராசி தாங்க இந்த துலாம் ராசின்னு எடுத்துக்கலாங்க. அடுத்ததான் அந்த குணம். அப்புறம் இடம் பாருங்க, ஒரு நாகரிகமாக ரொம்ப டீசெண்டாக வாழக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க. ஒரு கௌரவமாக அந்தஸ்தானமாக வாழக்கூடிய நபர்களாக இந்த துலாம் ராசிக்காரங்க இருப்பாங்க. அதே போல் இவங்கக்கிட்ட நிறைய ஆசைகளை இவங்க மனசில் வச்சுருப்பாங்க. துலாம் ராசியில் பிறந்துட்டாவே போதும், ஆசையை நிறைய மனசில் வச்சுருப்பாங்க. அப்புறம் என்ன, சுக்கிர பகவான் தாங்க இவங்களுடைய அதிபதி. அப்போ இவங்க நிறைய ஆசைகளை மனசுக்குள்ளே கோட்டை கட்டி வாழக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க.
இவங்க ஒரு இலக்கு நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எதை பற்றியும் கேர் பண்ணிக்க மாட்டாங்க. அதே போல் இவங்க எப்போதுமே குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறை காட்டக்கூடியவங்க. அதே போல் இந்த துலாம் ராசிக்காரங்க பொதுமக்கள் சேவையிலும் அதிகமாக ஈடுபடக்கூடியவங்க. துலாம் லக்னமாக இருந்தாலும் சரி, துலாம் ராசியில் இருந்தாலும் சரி, பொதுவாகவே மக்களுடைய சேவையில் இவங்க அக்கறை காட்டக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க. மனைவி மேலே, கணவன் மேலே இவங்க மாதிரி யாருமே அன்பு காட்ட முடியாதுங்க. நல்ல ஒரு அன்பான தன்மையான குணம் இவங்க கிட்ட இருக்குங்க. கோபம் வந்தாலும் இவங்க காட்ட மாட்டாங்க. என்ன இவங்க கிட்ட உள்ள ஒரு வீக்னஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பிடிவாத குணம் இவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. இவங்களுக்கு பிடிவாதம் பிடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக இவங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுங்க. அதே மாதிரி இவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. பொதுவாக இந்த துலாம் ராசிக்காரர்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா இசை கலைத்துறையில் அதிகமாக நீங்கள் பார்க்கலாங்க. இசை கலைத்துறை அப்படின்னாவே துலாம் ராசி இவங்க தாங்க இருப்பாங்க. அதே போல் கலையார்வம், இசையார்வம் நிறைய இவங்க கிட்ட உண்டுங்க. எப்போ பார்த்தாலும் இவங்க ஏதாவது ஒரு கலைத்துறையில் இருப்பாங்க, ஒரு சாங்ஸை பாடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு வரப்போகிற சுக்கிர பகவானுடைய கிரக பெயர்ச்சி எப்படி இருக்குது என்பதும் பார்க்கலாங்க. அதே போல் எப்போவுமே பாருங்க, இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கர்ம வினையை கொடுத்திருப்பாருங்க. அந்த கர்ம வினையை ஜெயிக்க பிறந்தவங்கன்னு பேர் வாங்கணுங்க. அவ்வளோதாங்க. யாருமே பிரச்சனை இல்லாமல் வாழ முடியாதுங்க. அப்படி பிரச்சனை இல்லாமல் மனித கலியுகத்தில் இல்லவே இல்லைங்க. அதே போல் ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்கன்னா 9 நவகிரக ஒளிகள் நமது உடம்பில் இயங்குதுங்க. ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கர்ம வினை வருங்க. அந்த கர்ம வினையை இல்லாமல் இந்த உலகத்தில் ஜென்மம் காண முடியாதுங்க. யாருமே ஜென்மம் காண முடியாதுங்க. அந்த கர்ம வினை அந்த நேரம் அந்த காலம் தச புத்திக்கு வருங்க. அப்போ வரும்போது அந்த கர்ம வினை பிரச்சனையும் வருங்க. இந்த பிரச்சனையை கண்டிப்பாக நமக்கு நடக்கும். அதை பெருசாக கொண்டு போகிறதும் சிறுசாக கொண்டு போகிறதும் நம்ம கையில் இருக்குங்க. பரிகாரம் பண்ணணுங்க. நடக்க வேண்டிய விஷயம் நடந்துடுங்க. அந்த பாதிப்பு கொஞ்சம் குறைக்க பரிகாரம் மூலம் நம்ம பண்ணிக்கலாங்க. அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, ராசிநாதன் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீடான முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாயுடன் பயணம் செய்ய போகிறாருங்க. இதனால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துலையும் நீங்கள் வெற்றி காண போகிறீங்க. அதே போல் உங்களின் பேச்சு திறமையில் புகழ அடைவீங்க. உங்கள் அழகிலும் அதிகரிக்குங்க. உங்கள் முகத்து தோற்றத்தை பார்த்தா கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஒருத்தர் பேசணும் பழகணும் அப்படின்னு நினைப்பாங்க துலாம் ராசிக்காரர்களே. அதே போல் நம்ம சொன்னது போல் உங்களுடைய நட்பு வட்டாரம் அதிகரிக்குங்க. உங்கள் கை விட்டு போன பணம் அனைத்தும் இந்த டைம் உங்களுக்கு திருப்பி வருங்க துலாம் ராசிக்காரர்களே. அதே போல் நீங்கள் தொலைத்த விலை உயர்ந்த பொருட்களும் உங்களுக்கு கிடைக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. உங்களுக்கு மற்றவருடன் இருந்து வந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு தீருங்க. அதே போல் மகளின் திருமணத்தை சற்று தள்ளி போடுவது நல்லதுங்க. துலாம் ராசி காதலர்களுக்கு, காதலில் விழுந்தவர்களுக்கு இந்த டைமு கொஞ்சம் கவனமாக இருக்கவும். அதே போல் பேசும் வார்த்தைகளில் உங்களுக்கு கவனமும் நிதானமும் தேவைங்க துலாம் ராசிக்காரர்களே. கணவன் மனைவிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி இடையே நீங்கள் தயவு செஞ்சு விட்டு கொடுத்து செல்வது உங்கள் குடும்பத்திற்கு மிகவும் நல்லதுங்க. அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களுக்கு முதல் மற்றும் 8ஆம் வீட்டிற்கு அதிபதியாகவும் இப்போது உங்கள் 4வது மகரம் ராசியில் பயிற்சிக்கு போகிறார். இந்த காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பணியிடத்துடன் தொடர்புடையவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ப்ரொமோஷன்லாம் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் வணிகத்துறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல சிறப்பான பலன்களை நீங்கள் பெறலாங்க.
இந்த நேரத்தில் உங்களுக்கு லாபகரமான தொழில்கள் சாதகமான முன்னேற்றத்தையும் உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்குங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த பெயர்ச்சி நல்லிணக்கத்தை உருவாக்குங்க. அதே போல் இந்த சுக்கிர பெயர்ச்சியில் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் திருப்தியான விளைவுகள் உங்களுக்கு உண்டாகுங்க. அதே போல் ஒட்டுமொத்த உங்களுக்கு ஆரோக்கியம் காணப்படுவீங்க. சிறந்த ஆரோக்கியத்தை காண்பீங்க. பராமரிப்பான சரியான உணவு மற்றும் உடற்பயிற்சி தவறாமல் நீங்கள் எடுத்துக்கணுங்க. இனிமே உங்கள் எதிர்காலம் பாருங்கள் சூப்பராக இருக்கும். உங்களுடைய நட்சத்திர அதிபதி வக்கர நிவர்த்தி ஆயிட்டாருங்க. உங்கள் ராசியை பார்க்குறாருங்க. எதை தொட்டாலுமே உங்களுக்கு நல்லதாக இருக்குங்க. மெயினாக திருமண வாழ்க்கை உங்களுக்கு நல்லா இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட உத்தியோகத்தில் உங்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். அதே போல் ப்ரொமோஷன் கிடைக்கும். அதே போல் வீடு மனை வாங்கும் யோகம் உங்களுக்கு இருக்குங்க. ஆக மொத்தம் இந்த கிரக பெயர்ச்சி, சுக்கிரனுடைய கிரக பெயர்ச்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு வெற்றி உள்ள பெயர்ச்சியாக அமையப்போகுதுங்க. அடுத்ததாக நாம் சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள்க. ஜன்ம ஜாதகத்தின்படி மற்ற ஒவ்வொருவருக்கும் மாறுபடுங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரனுடைய கிரக பெயர்ச்சி இனிமையாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள்ங்க. நன்றி, வணக்கம்.